வணக்கம். இன்றைக்கி ரவா தோசை என்னென்ன அளவோட கிறிஸ்பியாக செஞ்சுருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்ந்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் 4 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். மிளகு தூளாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் மிளகு முழுசாக சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 ஸ்பூன் தூளாக சேர்த்துருக்கேன். மிளகு தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். நிறையா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் எப்பயே கரைச்சிக்கிறேன். மொத்தம் இதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி செதுக்கி போட்டுக்கிறேன். இது 3வது டம்ளரு. நான் ஊரெல்லாம் வைக்கல, கலந்துட்டு நான் அப்படியே தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் இதில் வெங்காயம் கேரட்டு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா தோசைக்கல் சூடாகட்டும். தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு வாட்டி தோசை ஊற்றும் போது கலக்கிட்டு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா அடியில் மாவு தங்கிடும், மேலே தண்ணியாக இருக்கும். எடுத்தோடனே எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். நம்ம மேலே தெரியும் இல்லையா வெந்துடுச்சுன்னு, அப்போ நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி இருந்தால் மூடி போட்டுருங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். எடுத்ததும் தோசை ஊற்றின உடனே எண்ணெய் சேர்க்க வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. இடையில திறந்து பாருங்கள் வெந்துடுச்சான்னு. நன்றி, வணக்கம்.